உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆன்லைன்ல சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நம்ம இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னடா சொல்றா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து சர்வே அப்படிங்கிறது. ஆன்லைன்ல நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட நியூ ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல ஃபீட்பேக் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்வேஸ் அப்படிங்கிறது நடத்துவாங்க. ஸோ அப்படி சர்வே பண்ற மூலமா மக்கள் ப்ராடக்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிஸ் வந்து அனலைஸ் பண்ணி அது மூலமா ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சர்வேஸ்க்கு அவங்க இன்கம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஆன்லைன் சர்வே வெப்சைட்டோட ஒர்க்கு. ஓகே, பெஸ்டான ஆன்லைன் சர்வே வெப்சைட் என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 5 விதமான வெப்சைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்க போகுது. ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ஆன்லைன் சர்வே வெப்சைட்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவங்களோட நியூ ப்ராடக்ட்டை, ஒரு கம்பெனியோட நியூ ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காக பண்றதுக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன சின்ன சிம்பிளான क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா அப்படினா கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு இன்கம் அப்படிங்க கொடுப்பாங்க. சோ ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு வேணா வந்து சர்வீஸ் நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணா இவ்வளவு அமௌண்ட் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணா இவ்வளவு அமௌண்ட் இருக்கும். சோ அது உங்களோட டைமிங்கை பொறுத்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன்ல நம்ம சர்வே பண்ற மூலமா எவ்வளவு இன்கம் ஆன் பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 10 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 500 ரூபாய் வரைக்கும் ஒரு சர்வேக்கு நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நீங்க எவ்வளவு தூரம் சர்வே பண்றீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி. சோ டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்டான ஒரு சர்வே வெப்சைட்ஸ் பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது நம்பர் 1 கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த ஒரு வெப்சைட், இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு ஆப் தான். இந்த ஒரு ஆப்ல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் சின்ன சின்ன சர்வேஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த ஒரு இன்கம் நம்மளால கூகுள் பிளே கிரெடிட்ஸ் மூலமா வித்ரா பண்ணிக்க முடியும். இன்னைக்கு தேதிக்கு நிறைய ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுட்டு அது மூலமா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நிறையவே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம மணி ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல வந்து கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய முதல் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் முடிஞ்சா எல்லா விதமான அப்ளிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுல உங்களோட இமெயில் ஐடி எல்லா பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வரக்கூடிய ஒவ்வொரு சர்வேக்குமே நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. அதுல நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க. அதிகமான சர்வேஸ் நீங்க ஆன்சர் பண்ணும்போது இன்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கமா வந்து கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான வெப்சைட் வந்து டொலூனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வெப்சைட். இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் வெப்சைட். சோ இதுல வந்து அதிகமான வந்து இன்கம் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். எதனால அப்படின்னா இந்த சர்வீஸ்மே பாத்தீங்க அப்படின்னா குளோபலா இருக்கும். சோ அதனால ஈஸியா வந்து இன்கம் ஆன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபாரினோட வெப்சைட் இது வந்து இன்கம் வந்து கிடைக்குமா, எப்படி வந்து வித்ரா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, பேபால் மூலமா வித்ரா பண்ணிக்க முடியும். பேபால் மூலமா வித்ரா பண்ணிக்கலாம். அமேசான், பிளிப்கார்ட், கிஃப்ட் கார்டு மூலமா வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஆன் பண்றதுக்கு toluna.com ஒரு வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க கூகுள்ல. அதுல கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிட்டு அது வரக்கூடிய சர்வீஸ் மூலமா வந்து இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூணாவது வெப்சைட் பாத்தீங்கன்னா வேல்யூட் ஒப்பீனியன்ஸ் வெப்சைட். இது வந்து குளோபல் வைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து நம்ம சர்வே கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒரு சர்வேக்கு நமக்கு இன்கம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த வெப்சைட் மூலமா நம்ம வந்து வித்ரா பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேபால் மூலமா வித்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், கிஃப்ட் கார்டாவும் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல நீங்க வந்து லாகின் பண்றதுக்கு valueopinions.in சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய இமெயில தான் பாத்தீங்க அப்படின்னா சர்வேஸ்லாம் வரும். சோ கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்து நீங்க அதுல வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். சோ இந்த ஒரு வெப்சைட்ல மினிமலா வந்து ஒரு இன்கம் செட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இன்கம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டேட்டா பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடியது தி பேனல் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வெப்சைட் தான். இந்த வெப்சைட் மூலமா ஒரு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் பர் சர்வேக்கு வந்து நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு இன்கம் பேடிஎம் மூலமா அமேசான், பிளிப்கார்ட், கிஃப்ட் கார்டு மூலமாவோ வித்ரா பண்ணிக்க முடியும். இதுல நீங்க சைன் அப் பண்றதுக்கு தி பேனல் ஸ்டேஷன்.com கூடிய வெப்சைட்ல கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கங்க. அதுல வந்து உங்க இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய சர்வேக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ இதுல மினிமம் வித்ரா அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேடிஎம் மூலமாவோ இல்லனா பிளிப்கார்ட், அமேசான், கிஃப்ட் கார்டு மூலமாவோ வித்ரா பண்ணிக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்னா ஒய்செட்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட் தான். இந்த ஒரு வெப்சைட் குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் சர்வே
சர்வேக்கு இன்கம் வந்து கிடைக்கும். இதுல வந்து மணி வித்ரா பண்றதுக்கு என்ன ப்ராசஸிங் அப்படின்னா பேபால் மூலமா வித்ரா பண்ணிக்கலாம், பேனியர் ஸ்கிரில் மூலமாவும் வித்ரா பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல பெய்ட் டாஸ்க்குமே இருக்கு, ரெஃபரல் பண்ணிமே இன்கம் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இதுல நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ysense.com சொல்லக்கூடிய வெப்சைட்குள்ள போயிட்டு உங்க இமெயில் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. அதுல வரக்கூடிய சர்வீஸ்க்கு வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதை வந்து பேபால் மூலமா வித்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஒரு 5 விதமான பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும். பட் இதுல வந்து நிறைய விதமான டிப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு, அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா வந்து இமெயில் ஐடியில கொடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சர்வேக்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுவும் நீங்க உங்களுக்கு ஒரு சர்வே வருது அப்படின்னா அதுக்கு நீங்க உடனே வந்து ஆன்சர் பண்ணாதான் உங்க அடுத்த ப்ராசஸிங் வந்து போக முடியும். இன்கமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிடைக்கும். இன்கம் நிறைய கிடைக்கிறதுக்கு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஒரே பிளாட்ஃபார்ம் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்காது, ரொம்ப லோவா தான் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல பயன்படுத்தி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு அது மூலமாக நீங்க ரெஃபரல் போனஸ்மே எடுத்துக்க முடியும். முக்கியமா VPN யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய 2 விஷயம் ஒன்று இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெப்சைட்லுமே உங்ககிட்ட இருந்து ₹1 கூட மணியா வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி உங்ககிட்ட மணி கேட்கக்கூடிய ஏதாவது வெப்சைட்ஸ் நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா அது வந்து டோட்டலா ஸ்கேமா தான் இருக்கும், அது நீங்க நம்ப வேணாம். நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீ கேரண்டியா இவ்வளவு இன்கம் வந்து ஆன் பண்ண முடியும் கரெக்டா போட்டுருக்காங்க அப்படின்னா அதுவும் ஸ்கேமா தான் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க பார்த்து கவனமா வந்து நீங்க வந்து வெப்சைட்ஸ்குள்ள போயிட்டு நீங்க சர்வே பண்ணா மட்டும்தான் உங்க இன்கம் அப்படிங்கிறது ஆன் பண்ணிக்க முடியும். நீங்க என்னதான் நல்ல இன்கம் ஆன் பண்ணாலும் 2 விஷயத்த நீங்க முக்கியமா மறந்துடாதீங்க. அதுல ஒரு விஷயம் வந்து நீங்க இமெயில் ஐடி கொடுத்து உள்ள போறீங்களா, அது வந்து உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியா இல்லாம வேற ஒரு புதுசா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து லாகின் பண்ணி உள்ள போங்க. அது 2வது ஒரு பாயிண்ட், நீங்க இன்கம் ஆன் பண்றத அப்பப்ப வித்ரா பண்ணிக்கிட்டே இருங்க, அதுல ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. அப்படி நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அது உடனே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து காணாம போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பர்சனலா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த உடனே வந்து நீங்க வித்ரா பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. இந்த ஒரு வீடியோ மூலமா ஒரு 5 விதமான முக்கியமான வெப்சைட்ஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இந்த வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல 5 வெப்சைட் வந்து இது குறிப்பிட்ட இந்த ஒரு வெப்சைட் பத்தி நீங்க டீடைலா சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு வெப்சைட் பத்தி டீடைலா வந்து வீடியோ வந்து மேக் பண்ண போறேன். இல்ல அப்படின்னா வேற ஏதாவது வெப்சைட் புதுசா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சோ நம்ம சேனல்ல இந்த மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பத்தினா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் உங்களுக்கு பாக்குறேன். அது டாடா, பை பை.